வஷ்தஅல ரஅசு ஷைபா, முழு தலையிலும் நரை சூழ்ந்து விட்டது, நரையால் அது முழுமையாகிவிட்டது. வஷ்தஅல ரஅசு ஷைபா, இதை கூற வருகிறார்கள், வயதாகிவிட்டேன், இதற்கு மேல் என்னால் முடியாது யா அல்லாஹ். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, ஆனால் ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ்விற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். யா அல்லாஹ், இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை, அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை. முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. 5வது வசனம், وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا. سبحان الله. وإني خفت الموالي من ورائي, யா அல்லாஹ், எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன், அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா? வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா? நபிமார்களுடைய வாரிசு யார்? வாரிசு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது. அல்லாஹ் அமைத்த நியதி அது. நபிமார்களுடைய செல்வம் சதகா, அவர்கள் விட்டு செல்வது, அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதகா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதை பயந்தார்கள்? நபிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபுவா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது நுபுவத்துடைய இல்ம்.